ஐயனார பெரிய சாமியார பார்க்க ஊரே போயிட்டு இருக்கோம், நீங்க வரலையா? எங்கங்க அரண்மனை வீட்டுக்காரங்க வரதா தகவல் வந்திருக்கு. வரவங்க 2 3 நாள் அரண்மனையிலே தங்கி எனக்கே கரை பண்ணி கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. 5 வருஷமா பூட்டி இருக்க வீடு இல்லையா, அதனாலதான் சுத்தம் பண்றதுக்கு ஆளுங்களோட போயிட்டு இருக்கேன். அப்ப அந்த ஓடி போன பொண்ணு? அந்த பொண்ணு எந்த ஊர்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. 2 3 நாள்ல எல்லாரும் சேர்ந்து வரேன்னு இருக்காங்க. எனக்கு சேர்த்து சாமியார்ட்ட நல்லா வேண்டிங்க. சரி சரி சரி. நீ வண்டி எடுப்பா. அம்மா, என்ன அரண்மனை, என்ன விஷயம்? நீங்க ஊருக்கு புதுசு இல்ல, அதனால உங்களுக்கு தெரியாது. ஊர்கோடியில பழைய ஜமீனோட அரண்மனை இருக்கு. ஏற்பட்ட ஏக்கர் நிலம், அதோட மதிப்பு பல கோடியை தாண்டும். இப்போதைக்கு அந்த அரண்மனை நம்ம ஐயனா பொறுப்புல தான் இருக்கு. ஏதோ அப்பப்ப குத்தகை போன மாதிரி கொடுத்துருந்தாலும் இப்ப அந்த அரண்மனையை விலைக்கு வாங்க போறாரு. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, ஜமீனுக்கு மொத்தம் 3 வாரிசு, 2 ஆம்பளை பசங்க, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு சின்ன வயசுல வேலைக்காரோட ஓடி போயிருச்சு. அந்த பொண்ணு வந்து கையெழுத்து போட்டா தான் அரண்மனை வைக்க முடியும். அந்த பணத்தை எவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த பொண்ணு கிடைச்சிருச்சு போடுறது. ஐயனார் எவ்வளவு விவரம் பாருங்க. இடத்த வாங்குறதுக்கு முன்னாலேயே அந்த அரண்மனை வெளிநாட்டு கம்பெனிக்கு வேலை பேசி விட்டாரு. ஐயனாருக்கு கொல்ல லாபம். நீங்க இங்கேயே இருக்க, நான் பார்த்து வந்துடுறேன். அம்மன் நீராட்டுக்கு ஏற்பாடெல்லாம் நடக்குதுல்ல? நல்லபடியா நடக்குது சாமி. வர வெள்ளிக்கிழமை நம்ம ஊர் அம்மன் புறப்படுது. அப்புறம் சாமி, நம்ம ஊர் வழியா போறீங்க, நம்ம ஊருக்குள்ள வராம போறீங்கன்னா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கே தெரியும் முக்கூடலுக்கு எவ்வளவு முக்கியமான வேலையா போறேன்னு. அதுக்குள்ள சாமி, நம்ம வர வேண்டிய நேரத்துக்கு கண்டிப்பா நானே வருவேன். ஐயா, என்னங்க நடு வீட்டுல கரையான் புத்து கட்டி இருக்கு? 5 வருஷமா பூட்டி இருந்த வீடு இல்ல, அதான். இந்த இடம் உங்க. நீ வேற அதையும் நீ சொல்லிட்டு வேடிக்கை பார்க்காம போய் இடிச்சலீங்க. சாமி, ஒரு விண்ணப்பம். ஊருக்குள்ளதான் வரல, உங்க பாதமாவது எங்க மண்ணப்பட்டா புண்ணியமா இருக்கும் சாமி. என்னங்க இது? புத்துல இருக்க பாம்பை குத்திருப்பான், அந்த ரத்தம் தான். முதலாளி, இந்த பீரோ ஆத்துல 2 பேர் கைப்பிடிங்க. வாங்க போ. உங்க ஊருக்கு நான் வர வேண்டிய நேரம் சீக்கிரம் வரப்போகுது சாமி, அது வரைக்கும் எல்லாரும் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. சமையல் லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. டிரைவர் விளையாடுறியா? நானே எங்க சித்திக்கு உடம்பு சரியில்ல, அப்போ இப்போன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு, ஊருக்கு போலான் இருக்கேன். இன்னும் 2 3 நாள் தானே, அதுக்குள்ள அரண்மனை வீட்டுக்காரங்க வந்துட்டு போயிருவாங்க. ஆமா, இப்படிதான் சொல்லுவீங்க. 10 நாளைக்கு இழுத்துருவீங்க. எடுத்து வளர்த்தவையா அவ கண்ண முடுற கடைசி நேரத்துல நான் கூட இல்லடா, என் சொந்த பந்தங்கள்லாம் என்னை பத்தி என்ன சொல்லும் பாரு. நான் சொல்லாம எல்லாம் ஊருக்கு போய்கிட்டே இருக்க போறேன். அப்புறம் நீங்க வேற சமயக்காரனை தான் பார்க்க வேண்டியது இருக்கும். இப்படியே புலம்பிட்டு மணியாச்சு, நான் போய் ஒரு குவார்டர் புடிச்சிட்டு வரேன். 2 ஆம்லெட் போட்டு வையா. குடிகாரப்பைய ஏன் தான் அவனை வேலைக்கு வச்சாங்களோ. நின்னமா இருந்துச்சே. நேரம் கெட்ட நேரத்தில் இது வேற கரண்ட் போய் தொலையுது. யாரு யாரு?
யாருன்னு கேக்குறல்ல? யாரு? ஏன் அழுவுற? யாரு? ஐயோ! டேய்! இவனே! இவனே கலட்டாதே! ஐயோ! 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 காப்பாத்துங்க! யாரா காப்பாத்துங்க! ஐயோ! டேய் குடிகார பயலே! காப்பாத்துறா! காப்பாத்துறா! வாடா! வாடா! வந்து கதவை தரடா! டேய் என்னடா பண்ற? என்ன பண்றா? ஈஸ்வரி 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 தள்ளியா ஈஸ்வரி வாமா வா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? இவன் என் பையன். மாப்பிள்ள என்ன வேட்டியை காணோம்? கூட்டத்துல நழுவிருச்சு. அப்படியா வேட்டியா? என் புருஷன் வேட்டி உள்ள இருக்கு, தேடி எடுத்து காட்டியப்பா. வேட்டி காண்டது கூட தெரியாம இருக்கான். எப்படி தான் இவன் கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தினியோ? இத பாருங்க, இளக்காரமா பேசுறதுக்கு நான் இத்து போன வேலைக்காரன் கிடையாது. இந்த அரண்மனையோட மாப்பிள்ள மரியாதை கொடுக்கறதா இருந்தா கொடுங்க, இல்ல இப்பவே ஐயோ கோச்சிக்காதீங்க மாப்பிள்ள. நீங்க வந்தால எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அப்படியா சொல்றீங்க? வாங்க. டேய் நீ எங்க ஓடினாலும் உன்னை தேடி பிடிச்சு கொல்லாம விட மாட்டேன்டா. டேய் தேடி வந்துடாத. எங்கயாவது என் கண்ணுல பட்ட உன்னை நான் வெட்டி கொள்ளுவேன். வாங்க மாப்பிள்ள வாங்க போலாம். வர்ற ஞாயிற்றுக்கிழமை என் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன். அவசியம் நீங்க எல்லாம் வந்து கலந்துக்கணும். கண்டிப்பா வரோம். யார் இந்த குல்ஃபி ஐஸ்? என்ன பாக்குற? என் பொண்ணுதாம்மா. இப்பதான் படிப்பை முடிச்சுட்டு ஊருக்கு வந்திருக்கான். டேய் வந்த இடத்துல மானத்தை வாங்காத, வாய மூடுடா. சும்மா இருங்க. இப்பதான் என் பையன் உருப்படியா ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவளை எப்படியாவது மடக்கி என் பையன் கைக்குள்ள போட்டானா எங்க அண்ணன் பங்கு பூரா நமக்கு தான். ஏன்னா எங்க அண்ணனுக்கு ஒரே பொண்ணு. கவலைப்படாதம்மா, அசத்திடுறேன். பாம்பேல இருந்து பெரியவர் பையன் வரலையாம்மா? புதுசா கல்யாணம் ஆனவரு ஆன் த வேல ஜாலியா பொண்டாட்டிக்கு ஊர் சுத்தி காமிச்சு கூட்டிட்டு வராரு. ரோட்லயே ரொமான்ஸ் தான்.